வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிவகங்கை மாவட்ட மானாமதுரையில் எம்பி கார்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். யார் கொடி கட்டுறாங்கன்னா எனக்கு தெரியாதுங்க. இது நிஜமாவே கொடி கட்டுறாங்களா, ஏஐல வச்சு கட்டுறாங்களான்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு அரசியல்ல எப்படி நம்ம கமெண்ட் கொடுக்கறது? கூட்டணி அது கூட்டணி அமைஞ்சா அதை பத்தி அப்புறம் பேசலாம். எதுக்கு அந்த ஏசியத்தை பத்தி எல்லாம் எனக்கு நான் என்ன கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையே. ஆதி பெயரை நீக்க வேண்டும் என்பதுல எனக்கு உடன்பாடு உண்டு. சிலருக்கு அவர்களுடைய அழைத்த பெயரே ஜாதி பெயராக இருந்திருக்கலாம் சில நபர்களுக்கு. ஆனா பெரும்பாலான ஜாதி பெயர்களை நீக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. உச்சநீதிமன்றம் இன்னும் ஒன்னும் தீர்ப்பு கொடுக்கலையே. உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கிற வரைக்கும் இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு செல்லும்ல. செல்லும். இந்த அது எப்படி நம்மளே சூஸ் பண்ணிக்கிறதா? நமக்கு வேண்டிய விசாரணை குழு நம்மளே சூஸ் பண்ண முடியாதா? கோர்ட்டு தான் அமைச்சிருக்கிறாங்க. இவங்களே சூஸ் பண்ண முடியுமா இந்த மாதிரி விசாரணை குழு எனக்கு வேணும்னு? கோர்ட்டு ஒரு சர்விங் ஆபீசர் அஸ்ரா கர்க் ஏடிஜிபி நினைக்கிறேன், அவரு ஏடிஜிபி நியமிச்சிருக்கிறாங்க. இவங்க எப்படி வேண்டாம்னு சொல்றது? வேண்டாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அதுக்கு தீர்ப்பு சொல்லட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மதுரை மேற்கு சட்டசபை தொகுதி எம்எல்ஏ செல்லூர் ராஜு, இவரது தொகுதிக்கு உட்பட்ட அச்சம்பத்து, HMS காலனி, ஆனந்தராஜ் தெரு, விராட்டிப்பத்து உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீர் தேங்கி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். அப்பகுதிகளை செல்லூர் ராஜு இன்று ஆய்வு செய்தார். சாலைகள் மற்றும் தெருக்களில் கழிவுநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகிறது. இதனால் டெங்கு, சிக்கன் குனியா உள்ளிட்ட வைரஸ் காய்ச்சல் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே கழிவுநீர் தேங்காமல் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். இந்த பகுதி மக்கள் இது ஒரு எல்லாமே ஓரளவுக்கு நடுத்தர மக்கள், அதுக்கு மேற்பட்ட மக்கள் தான் வாழ்கிற பகுதி இந்த பகுதி. அந்த பகுதியில் இந்த மாதிரி சாக்கடைகள் மோசமாக, இது பம்பிங் ஸ்டேஷன், இது ஒரு பம்பிங் ஸ்டேஷன் 2 பம்பிங் ஸ்டேஷன் தான் மொத்தமே இருக்குது. இந்த பம்பிங் ஸ்டேஷன்ல இருந்து மூலமாக இங்கே கலெக்ட் பண்ணுற கழிவு நீரெல்லாம் நம்ம பம்பிங் ஸ்டேஷன் மூலமாக நம்மளால் வெளியேற்ற முடியலை. இது உங்கள் தொகுதி முதலமைச்சர்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கும் எங்கள்கிட்ட கோரிக்கை கொடுத்துருந்தேன். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், இதில் இருக்க ஒரு பழைய வார்டுகள் பிரகாரம் பார்த்தா 5 வார்டு தான். அப்போ இதெல்லாம் இந்த HMS காலனினா பெருக்கம் கிடையாது, விரிவாக்கம் கிடையாது. எனவே விரிவாக்கமான பகுதியாக இருப்பதனால இங்கே கழிவுநீர் அதிகமாக, மக்கள் புழக்கம் அதிகமாக இருப்பதனால குடிநீரும் இது கழிவுநீர் இது நம்ம மற்ற உபயோகப்படுத்துகிற வாட்டரும் அந்த தண்ணியை சேர்க்கிறதுனால அதிகமாக வாரத்துக்கு 3 நாள் தண்ணி வருதுன்னா அந்த 3 நாள் பார்த்திங்கன்னா சித்திரவதையாக தான் இருக்கும். அதனால் இதை மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்து நான் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, இது மாநகராட்சி நிதியிலேருந்து நாங்கள் செஞ்சுடுறோம் அப்படின்னு சொல்லி 3 பம்பிங் ஸ்டேஷன் நம்ம சொன்னாங்க. 3 பம்பிங் ஸ்டேஷன் ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் இந்த திட்டம் என்னவானதுன்னே தெரியல. அது வந்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது. உடனே இந்த கழிவு நீரை அகற்றியிருக்கலாம். 2வது என்னென்னா, ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருடைய கடமை நாள்தோறும் தெருக்களில் பார்த்து அந்த சுற்றி அந்த மகிழ் மக்களுக்கு அன்றாட குறைகளை, சுகாதார பணி, இந்த மாதிரி எது சீர்கேடாக இருக்குது, தண்ணி வரலையா, என்ன ஏன்னு கேட்பது தான் மாநகராட்சி பணியாளர், அந்த கவுன்சிலருடைய மாமன்ற உறுப்பினர். ஆனால் இந்த மாமன்ற உறுப்பினர் ஒரு குறுநில மன்னர் போல். ஏன்னா அவர் அந்த விராட்டிபத்திலே இருந்துக்கிட்டு விராட்டிபத்து மக்கள் ஓட்டு போட்டால் போதும், நம்ம ஜெயிச்சிடறோம் அப்படின்னு சொல்லி இது 2வது முறை அவர் வந்திருக்கார். இது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு பிறந்த குழந்தைய வச்சுட்டு நாங்கள் அவதிப்படுறோன்றாங்க. தொற்று நோய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விதவிதமான தொற்று நோய் வருது. இந்த தொற்று நோய்க்கு தீர்வு கிடைக்கணும். இதை உடனடியாக இப்போ எங்கே அங்கே வாங்க ரங்கநாதன், இங்கே வாங்க. இவர் தான் 1.5 வருஷம் ஆச்சு. அவருக்கே தெரியும். கேட்டால் பெரிய வண்டி இங்கே வரலன்றார். சின்ன வண்டி கேட்டால் கிடைக்கிறது இல்லை, கார்பரேஷனில் கிடைக்கிறது இல்லை. சின்ன வண்டி மூலம் தான் இதை எடுக்க முடியும், உள்ளே எடுக்க முடியும். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை எடுத்தாலே சரியாக போயிடும். அப்புறமேல தண்ணி வராது. அதை செய்யணும் அப்படின்றத நானும் அவங்களோட கேட்டுக்கிறேன். மாநகராட்சி கமிஷனர் கொஞ்சம் நல்லா செயல்படக்கூடியவங்க இன்னைக்கு ஏன்னா இப்படி ஆகிட்டாங்க, நல்லா இருந்தவங்க இன்னைக்கு இப்படி ஆகிட்டாங்களேன்னு வருத்தமாக இருக்குது. இதில் GHO, DC, AE, CE எல்லாருமே இதை கவனம் செலுத்தி, ஏசிலாம் கவனம் செலுத்தி, இந்த மண்டல ஏசி மாமன்ற உறுப்பினர் உடனடியாக இதை உடனே களையணும். இல்லைன்னா நாங்கள் நாளைக்கு ரோடு மறியல் பண்ணிடுவோம். எல்லாரும் தேனி ரோட்டை மெயின் ரோடு பண்ணி தான் நாங்கள் இருக்க போகிறோம்.
இது நான் வந்து விளம்பரத்துக்காக எல்லாம் இல்லை, அந்த மாதிரி நோக்கம் உடையவன்னு நான் அல்ல. நான் மக்களுடைய தேவையே நிறைவேற்றணும். இது பாருங்கள், அன்றாட இது வந்து மிகப்பெரிய மோசமானது விளைவு. இன்னும் மழை காலம் ஆரம்பிக்கலைன்னா, மழை காலம் ஆரம்பித்தா என்ன ஆகுறது? மக்களே வாழ முடியாது, அகதிகள் மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தேனி மாவட்டம் சின்னமனூர் ஓடைப்பட்டி பேரூராட்சிக்கு சொந்தமான 8 கடைகள் கடந்த வாரம் ஏலம் விடப்பட்டது. ஏலம் முறையாக நடக்கவில்லை என கூறி பாஜக சார்பில் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பஸ் ஸ்டாண்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. மாவட்ட பாஜக தலைவர் ராஜபாண்டியன் தலைமை வகித்தார். வணிக வளாக கடைகளை ஏலம் விடுவதில் முறைகேடு, மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் அலட்சியம் என கூறி கடைகளை மறு ஏலம் விடக்கோரி கோஷம் எழுப்பினர். அங்கிருந்த ஊர்வலமாக பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்தனர். தொடர்ந்து அலுவலகத்துக்கு வெளியில் நின்று கோஷம் எழுப்பினர். கடைகளுக்கான மறு ஏலம் நடத்தவில்லை எனில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். பேரூராட்சியின் ஈஓவை கண்டிக்கின்றோம். பேரூராட்சியின் ஈஓவை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் பிஜேபியின் ஆர்ப்பாட்டம். ஒருதலை பட்சமாக செயல்பட்ட பொதுமக்களுக்கு முறையான மனித வாழ்க்கை கொடுக்கிறேன். ஊழல்வாதிக்கு துணை போகாதே. பேரூராட்சி நிர்வாகமே துணை போகாதே. ஊழல்வாதிக்கு துணை போகாதே. சென்னை உத்தண்டியில் பாமக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கட்சி தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்றது. கட்சியின் இளைஞர் அணி தலைவர் பொறுப்புக்கு முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமார் நியமிக்கப்படுவதாக அன்புமணி அறிவித்தார். பின்னர் மாவட்ட செயலாளர்களிடம் அன்புமணி பேசினார். மருத்துவமனைக்கு வந்து செக்அப் போயிருக்கிறேன். செக்அப் வந்து திட்டமிட்ட செக்அப் தான். முன்னாடியே வந்து ஒரு மாதத்துக்கு வந்து செக்அப் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அதை உறுதிப்படுத்திட்டு சொல்லிதான் வந்து செக்அப் பண்ணணும்லாம் பண்ணி போயிருக்கிறேன். செக்அப் போயிருக்கா, செக்அப் எல்லாம் பண்ணி நல்லா இருக்கிறார். அது ஆனா அதை வச்சுக்கிட்டு போட்டு சில, அதாவது ஐயாவுடைய செக்அப் போனதை வந்து இன்னும் சில பேர் போன் பண்ணி ஐயா உடம்பு செல்ல வந்து பாருங்க. ஆனா என்ன அசிங்கமா இருக்கு. அது யாரோ வந்து ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு, அப்படி ஒரு செக்கப் போயிருக்கிறாரு. ஒரு காலில் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி ஒரு இது போட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. யாரும் உள்ள போய் பார்த்துட்டு போய் வாங்க, வந்து பாருங்க எக்ஸிபிஷன் ஆகுது. வந்து பாருங்க ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பு. அந்த நான் எடுக்கிறப்போ காரிடர் வரமாட்டானுங்க, விடமாட்டேன். பாதுகாப்பு, ஐயா பாதுகாப்பு. நேரம் நேரம் உள்ள போய் ஐயா தூங்க விட மாட்டேன். பாத்ரூம்ல இருந்து ஐயா போகணும். ஐயா ஏதாவது ஆச்சு தொலைச்சு போட்டுருந்தேன். கோபத்துல இருக்கணும். ஐயா வந்து டிராமா பண்ணிருந்தாங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்த சக்திவேல் ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்டு வந்தார். கடந்த 2 மாதத்திற்கு முன் சேலம் குடிமைப் பொருள் கடத்தல் தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்.
ஜாமீனில் வெளியே வந்த சக்திவேல் மீண்டும் ரேஷன் அரிசி கடத்த முயன்றபோது சேலம் குடிமைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சக்திவேலை பிடித்தனர். ரேஷன் அரிசி கடத்தலை கண்டுகொள்ளாமல் இருக்க மாதம் ரூபாய் 15,000 லஞ்சம் தர வேண்டும் என கூறினார். மாதம் அவ்வளவு லஞ்ச பணம் கொடுக்க முடியாது என முடிவு செய்த சக்திவேல் சேலம் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார். போலீசார் ரசாயன பவுடர் தடவிய 15,000 சக்திவேலிடம் கொடுத்து அனுப்பினர். சக்திவேல் குடிமைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரை தொடர்பு கொண்டபோது கொண்டாலாம்பட்டி பகுதியில் இருக்கும் ஏட்டு ராஜலட்சுமியிடம் பணத்தை கொடுக்கும்படி கூறினார். அந்த பகுதியில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் ஏட்டு ராஜலட்சுமியிடம் 15,000 லஞ்ச பணத்தை சக்திவேல் கொடுத்தபோது கையும் களவுமாக ராஜலட்சுமியை பிடித்தனர். அவரிடம் விசாரணை நடத்தியதில் லஞ்சம் பணம் வாங்கியதில் இன்ஸ்பெக்டர் ராமராஜன், எஸ்ஐக்கள் சரவணன், ராமகிருஷ்ணன் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. அதனையடுத்து இன்ஸ்பெக்டர் ராமராஜன், எஸ்ஐக்கள் சரவணன், ராமகிருஷ்ணன் உள்பட 4 பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.